வணக்கம். செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன். டிடிவி தினகரன் என்னை கட்சியை விட்டு நீக்கியதால் தான் தன் முதல்வர் ஜோசப் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தேன். மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் எஸ். காமராஜ் பேட்டி. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மன்னார்குடி சட்டமன்ற அலுவலகத்தை சட்டமன்ற உறுப்பினர் எஸ். காமராஜ் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது கடந்த 10ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்றுக் கொண்டார். 11ஆம் தேதி 234 சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டோம். பிறகு சபாநாயகர், துணை சபாநாயகர் தேர்வு நடைபெற்றது. பிறகு என்னை பேச அழைத்தார்கள். முதல்வர் மற்றும் சபாநாயகர் ஆகியோரை வாழ்த்தி பேசினேன். எனது செல்போன்கள் காரில் இருந்தது. சட்டமன்றத்தில் வெளியே வந்தபோது கட்சியிலிருந்து உங்களை நீக்கியதாக தகவல் சொன்னார்கள். அதன் பிறகு டிடிவி தினகரன் கட்சியை விட்டு நீக்கிவிட்ட பிறகு நான் யாரிடமும் அனுமதி வாங்க தேவையில்லை. முதல்வர் சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். நான் எந்த கட்சியிலும் இல்லை. அதனால் அவருக்கு என்னுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்தேன். இது தவறு இல்லை என்பதை நான் தெரிவிக்கின்றேன். என்னிடம் யாரும் குதிரை பேரம் பேசவில்லை. டிடிவி தினகரன், கவர்னர் ஆகியோர் நேரில் இருந்தார்கள். அப்போது கவர்னர் முன்னிலையில் பேசப்பட்டு புகைப்படம் எடுத்துக்கொண்டோம். சரியாக இருந்ததற்காக கவர்னர் சான்றிதழும் வழங்கியுள்ளார் என்பதை நான் அனைத்து ஊடகத்திலும் சொல்லிவிட்டேன். அந்த மாதிரியான குதிரை பேரம் யாரிடமும் நான் பேசவில்லை. என்னிடமும் யாரும் பேசவில்லை. அதை பற்றி யாரும் கேள்வி கேட்க வேண்டாம் என கூறினார். என்னை வெற்றி பெற செய்த அண்ணாவுடைய வாக்காளர் பெருமதி மக்களுக்கு இந்த அலுவலகத்தில் என்னை உட்காருவதற்கு எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பினை அளித்த அண்ணாவுடைய வாக்காளர் பெருமதி மக்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 30 ஆண்டு காலம் மன்னாடி பகுதியில் அனைத்து தரப்பு மக்களுடனும் பழகி இருக்கிறேன். அனைத்து தரப்பு மக்களும் எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு கடைசி வரை உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்து சட்டமன்ற பணிகளை மிக சிறப்புடன் மன்னாடி பகுதி வளர்ச்சி அடைவதற்கு என்னை நான் ஈடுபடுத்திக் கொள்வேன். அமமுகலேருந்து உங்களை கட்சியை விட்டு எடுத்துருக்காங்க. நீங்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அந்த கட்சிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? எப்படி இருக்கு? இதுக்கு தாவேக்காவுக்கு இணைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? தமிழ்நாடு முதலமைச்சர் 10ஆம் தேதி முதலமைச்சராக பதவியேற்றுட்டார். கரெக்டுங்களா? 11ஆம் தேதி 234 சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டார். 12ஆம் தேதி சபாநாயகர், துணை சபாநாயகர் தேர்தல் நடந்தது. அது போட்டியின்றி சபாநாயகர், துணை சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு ஒரு கட்சி சார்பாக வாழ்த்துவது, பாராட்டுவது மரபு. அந்த அடிப்படையில் என்னையும் அழைத்தார்கள். நான் வாழ்த்தினேன், பாராட்டினேன், முதலமைச்சரையும் வாழ்த்தினேன். அதற்கு பிறகு எனது 2 செல்லு என்னுடைய காரில் கிடந்துச்சு. என்னை கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்கன்னு நான் வெளியில் வந்தோன்னே எனக்கு தகவல் கிடைக்கப்பட்டது. அதனால் நான் யார்கிட்டையும் அனுமதி வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கட்சியை விட்டு நான் நீக்கிறது பிறகு நான் யார்கிட்டையும் போய் அனுமதி வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. 13ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தம்முடைய பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் நிரூபிக்கணும். அப்படி ஒரு வாய்ப்பு வரும்போது நான் தான் எந்த கட்சியிலும் இல்லையே, எனக்கு கட்டுப்பாடு கிடையாது. அதனால் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை, எனது ஆதரவை நான் தெரிவித்துக் கொண்டேன். இதில் தவறும் இல்லை என்று நான் எண்ணுகிறேன். அதிமுகவுக்கும் உங்களுக்கும் அமைச்சர் பதவி கொடுத்தா சிபிஐக்கு போவேன்னு சொல்லி டிடிவி சொல்லி அது அவர்கிட்ட தான் கேட்கணும் எப்படின்னு. இல்லை, அது ஏதோ குதிரை பேரம் பேசினது, அது உறுதிப்படுத்தணுங்கிறது அதெல்லாம் கிடையாது. அவரும் வந்தார், கவர்னர் மாளிகையில் நான் அண்ணன் மலர்வேந்தன் கவர்னர் முன்னிலையில் பேசப்பட்டு புகைப்படம் எடுக்கப்பட்டு அந்த புகைப்படம் எங்கள்கிட்ட இருக்குது. அன்றைக்கி எழுதி தபால் அவர்கிட்ட இருக்குது, எங்கள்கிட்ட இருக்குது. அதில் எந்த முறைகேடும் நடக்கலை. சரியாக நடந்துக்கணும். கவர்னர் சரியாக கொடுத்துருக்காரு. சார், தாவேக்கால உங்கள்கிட்ட குதிரை பேரம் பேசவே இல்லை. இல்லை. அதுக்கெல்லாம் அன்றைக்கி நாங்கள் விளக்கம் தெளிவாக கொடுத்துட்டோம். அன்றைக்கி நீங்கள் பேட்டியில், உங்கள் பேட்டியில் எல்லா பத்திரிகைகளும் வந்துச்சு, எல்லா தொலைக்காட்சியும் வந்துச்சு. அது அன்றைக்கே முடிந்து போன சப்ஜெக்ட்டு. அதுக்கப்புறம் தான் சட்டமன்ற உறுப்பினராக கவர்னர் ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புகிற சட்டசபைக்கு என்ன சட்டமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாங்க. அது அதனோட முடிஞ்சு போன கதை. அதை பற்றி நம்ம கேட்காதீங்க.